மீட்பரே, வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, இந்த மே மாதம் இந்த 1ஆம் தேதியிலே உம்மை தேடும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய சமூகத்தில் களி கூறும்படி தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே, இந்த 4 மாதங்களும் கண்ணை இமை காப்பதோல காத்தீங்களே, தேவைகளை சந்தித்தீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த 5வது மாதம், இந்த மே மாதம் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குடும்பத்தையும், நாங்கள் கையீடு செய்கிற எல்லா காரியங்களையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் பிள்ளைகள் படிப்பு காரியத்தையும், எங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தையும் அப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இந்த மாதத்தில் எந்த சத்ருவின் உட்புகுதலோ எங்கள் குடும்பத்துக்குள்ளே வராத அளவுக்கு அன்பின் வல்லமை எங்கள் குடும்பத்தில், சமாதானத்தின் வல்லமை எங்கள் குடும்பத்தில், இரக்கத்தின் வல்லமை எங்கள் குடும்பத்தில், தாழ்மையின் வல்லமை எங்கள் குடும்பத்தில் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ரசி காலா தூராபா, நீ பயப்படாதே, பலம் கொண்டு திடமானதாக இருந்து நீ காரியங்களை நடப்பி. நீ பயப்படாமல் பலம் கொண்டு திடமானதாக இருந்து உன் காரியங்களை நடப்பி. நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த மாதத்திலே நீ பயப்படாமலும் நீ கலங்காமலும் பலம் கொண்டு திடமானதாக இருந்து உன் காரியங்களை நீ நடப்பி. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை மறக்கல, உன்னை மறக்கல, உன்னை உள்ள கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறேன். ஷபுலா கத்துர கத்துன மாத்தரா ரகுல கத்துர பலக்கர துரபா ரி தி ரி ரி ரோ ரபுலா கப்பரா. நான் உனக்கு முன்னே போய் கொண்டு, நான் உனக்கு முன்னே போய் கொண்டு உனக்கு முன்னால் இருக்கிற எல்லா கோணல்களையும், எல்லா கரடுமுரடான காரியங்களையும் நான் உனக்கு முன்னால் போய் சீர்படுத்தி சிறப்படுத்தி அதை சரி சமமாக்கி நீ வேகமாக நடக்கும்படியாக உன் கோணலான காரியத்தை இந்த மாதத்திலே நான் சீர்படுத்துறேன். ரம்புலி கப்புத்து கத்துடி கரக்குலா ரிப பபா கத்து சம்துடா ரத்தன கத்துலி கத்துன மாத்துர பாலகார. சத்ருவனை பின் தொடருவான், சத்ருவனை பின் தொடருவான், சத்ருவன் பக்கத்தில் வருவான். ஆனால் உன்னை தொட முடியாத அளவுக்கு அக்கினி அபிஷேக வல்லமை உன்னை மூடி இருக்கிறது. அக்கினி உனக்கு பாதுகாப்பாக. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே எப்படி மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் முன்னாலே கடந்து போனதோ, அதே போல அந்த 10 லட்சம் மக்களுக்கு எப்படி மேக ஸ்தம்பம் முன்னாலே கடந்து போனதோ, அதே போல என் மகனே, என் மகளே, உனக்கு மேல ஒரு மேக ஸ்தம்பம் உனக்கு நிலையிட்டு கொண்டு நடக்கிறது, நிலையிட்டு கொண்டு நடக்குது. எந்த வெயிலும் உன்னை தாக்காது, எந்த உஷ்ணமும் உன்னை தாக்காது. நான் உனக்கு மேக ஸ்தம்பமாக இந்த மாதத்தில் இருக்கிறேன். ரிமலா துரா கலா, ரிமலா துரா கலா ரபுலா கதுரா அரகலா துரபா. இப்போது தேவ மகிமை, இப்போது தேவ மகிமை, இப்போது தேவ மகிமை உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போது உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக ஒரு அக்கினி தலை, உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக ஒரு அக்கினி தலை உன் தலை மேல விழுகுது, உன் தலை மேல விழுகுது. ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம் உன் தலை மேல விழுகுது. உன்னை சுத்தி சுத்தி, உன்னை சுத்தி சுத்தி ஒரு அக்கினி இப்போது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. மகளே, மகளே, ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதோ உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி ஒரு அக்கினி உன் மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. நீ நடக்கும் போது பாதுகாப்பு, நீ உட்காரும் போது பாதுகாப்பு, நீ வேலை பார்க்கும் போது பாதுகாப்பு. எந்த அசுத்த கிரியைகளும் உன்னை தொடாத அளவுக்கு உன் மேல ஒரு அக்கினி. ரமலா தூரா கபுரா ஹத்தினி மாதரா ரிக்கலா தூரா பாதோட கரா துனமாலா கரா. மனுஷிக ஆவிகள், மனுஷிக ஆவிகள் நெருங்கி பழகின மனிதர்கள் மூலமாக பிரசங்கில சொல்லப்பட்ட மனுஷிக ஆவிகள், நீ பழகின, நீ நெருங்கி பழகின நண்பர்களோடு, உறவைகளோடு அந்த மனுஷிக ஆவி உன்னை தவறான ஆலோசனை கொடுத்து தவறான வழியில் நடத்துவதற்கு அந்த மனிதர்கள் மூலமாக அந்த மனுஷிக ஆவி உன்னை தொட வர முடியும், தொட வருவான். ஆனா கர்த்தர் சொல்றார், மக்கா, நான் உனக்கு ஆலோசனை கர்த்தர், உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். நான் வழக்கையை பிடித்து உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், உயர்த்துவேன். ரமி கமலா தூண மாதா ரெக்கலா தூண மாதா சம்துட மாதாரா. இந்த மாதம் கர்த்தருடைய ஆலோசனை மட்டும் உன்னை வாழ வைக்கும், கர்த்தருடைய ஆலோசனை மட்டும் உன்னை உயர்த்தும். எந்த மனுஷிக ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளாதே,
எந்த மனுஷிக ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாதே. மனுஷிக ஆலோசனை விருதா. மனுஷிக ஆலோசனை உனக்கு கண்ணிய வர வைக்கும். கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மையிலே முடிய போகிறது. அது நன்மையிலே முடிய போகிறது. இதுவரை உனக்கு வந்த தீமை, இதுவரை உனக்கு வந்த நிந்தை, இதுவரை உனக்கு வந்த அவமானங்கள் அத்தனையும் கர்த்தர் இந்த மாதத்தில் அது நன்மையாக முடிய பண்ணுகிறார். அது நன்மையாக முடிய பண்ணுகிறார். உனக்கு வந்த நிந்தைகளையோ, உனக்கு வந்த அவமானங்களையோ, உனக்கு வந்த நெருக்கங்களையோ அது நன்மையிலே முடிய பண்ணும்படியாக இந்த மாதத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறார். இந்த மாதத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறார். லிமா தாரா ஷபோரதா ஹபோரா தீனிகலா பலங்குடித்திட மனதார் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக, வாங்க ஆயத்தமாக, பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நடக்க வேண்டிய வழிகளை நான் தான் உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதிக்க வேண்டியதை போதித்து, சொல்ல வேண்டியதை சொல்லி நான் தான் உன்னை நடத்த போகிறேன். அது வெற்றியின் நடையாக இருக்கும், அது வீர நடையாக இருக்கும், அது வெற்றியை கொடுக்கிற நடையாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உனக்கு இந்த மாதத்தில் செய்ய போகிறார். மாத்திரமல்ல, இந்த மாதம் நீ தோத்து போகிற மாதம் அல்ல, நீ ஜெயிக்கிற மாதமாக, நீ இழந்ததை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக, நீ கையில் மிச்சம் எடுக்கிற மாதமாக கர்த்தர் செய்ய போறார். லத்துனா மாதரா ஹிபி கதனா மாதுரா பாலாக்கரம். வேண்டாத மனிதர்கள் வேண்டும் என்று சொல்லுவார்கள், தேடாத மனிதர்களை தேடி வருவார்கள், பார்க்காத மனிதர்கள் உன்னை பார்க்க வருவார்கள், உன்னை ஒதுக்கினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ உதவாக்காரன் என்று சொன்னவர்கள் நீ உதவ வேண்டும் என்று தேடி வரும்படியாக கர்த்தர் சூழ்நிலைகளை உனக்காக மாற்றி அமைக்கிறார். ரிபலா கத்துனி மாத்தா ரக்கத்து சப்பூரா மாலா தூரா. உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினவர்கள் நீ வேண்டும் என்று வருவார்கள். நீ தள்ளப்பட்டு விட்டாய் என்று சொன்னவர்கள் நீ தள்ளப்படுவதில்லை, உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று வருவார்கள். கர்த்தர் காலத்தையும் சமயத்தை மாற்றுகிறவர். உனக்கு எதிராக எழும்பினவர்கள் உன் சார்பாக வருவார்கள். உன் சத்துருக்கள், உனக்கு எதிராக எழும்பினவர்கள், உனக்கு எதிராக பேசினவர்கள், உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணினவர்கள் உன் சார்பாக வரும்படியாக கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலையும் இப்போது மாற்றி அமைத்து உன் பேரை பெருமைப்படுத்த போறார். உன் பேரை பெருமைப்படுத்த போறார். கத்துலா மாத்தரா கப்புரா கத்தினி மாலா ரிமாமா மாக்காத்தா ரகுலா தூரபா. இப்போது எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எலும்பு, உனக்குள் ஒரு வல்லமையை தரித்துக்கொள். நீ விலையின்றி விற்கப்பட்டு இருக்கிறாய், நீ பணமின்றி மீட்கப்பட்டிருக்கிறாய். உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, பிரச்சனையை உதறிவிடு, வேதனையை உதறிவிடு, எல்லாத்தையும் உதறிவிட்டு எழுந்துரு. உன்னை விட்டு பிரிந்து போனவர்கள், தூரம் போனவர்கள், வேண்டாம் என்று சொன்னவர்கள் உன்னை தேடி வரும்படியாக கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க போறார். உன்னை யூஸ்லெஸ் என்று சொன்னவர்கள், உன்னை உதவாக்கற என்று சொன்னவர்கள் நீ உதவ வேண்டும் என்று தேடி வருவார்கள். கர்த்தர் காலத்தை மாத்துறாரு, சமயத்தை மாத்துறாரு, சூழ்நிலையில மாத்துறாரு, இறைத்தை மாத்துறாரு, ராஜாக்களை தள்ளுறாரு, ராஜாக்களை ஏற்படுத்துறாரு. ராஜாக்கள் இறுதியை நீர்கால் போல் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. ராஜாக்கள் மாறுபடியான காலம், ராஜாக்கள் மாறுபடியான காலம். அப்புறப்பட தேவன் காலத்தையும் சமயத்தை மாற்றுகிறவர். இந்த மாதத்தில் பல சூழ்நிலையிலே கர்த்தர் உனக்கு மாற்றி அமைக்கிறாரு. அநேக மனித உள்ளங்களிலே உனக்கு தயவு கிடைக்கிறது, மனித இதயத்தில் தயவு கிடைக்கிறது. உன்னிடத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது, உன்னிடத்தில் ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது, உன்னிடத்தில் ஏதோ ஒரு மகிமை இருக்கிறது என்று உன்னை தேடி வரும்படியான சூழ்நிலையை வீடு கட்ட ஆகாத கல்லை தலைக்கு மூளைக்கல்லாக மாறினது போல உன்னை கர்த்தர் மூளைக்கல்லாக மாற்றுகிறார். ஆகாத என்று தலையில கல்லே தலைக்கு மூளைக்கல்லாக மாறுகிறது. மாத்திரமல்ல, ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள், விஐபிகள் உன்னை தேடி வருவார்கள், பிரபுக்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நான் உன்னை அமர பண்ணுவேன், நான் உன்னை அமர பண்ணுவேன். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் வாக்காத்த சீபாலா தூரம் சிக்கமா தூரா பாலாதார. திரும்ப வாழ வைதை நீ பெற்றுக்கொள்வாய், திரும்ப வாழ வைதை நீ பெற்றுக்கொள்வாய். இதோ நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், முன்குறிக்கப்பட்டிருக்கிறாய். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை உள்ள கைகளிலே நான் வரைந்திருக்கிறேன். தினமும் தினமும் உன்னை பார்த்து கொண்டு உன்னை நடக்க வேண்டிய வழியை காட்டிக் கொண்டு இருக்கிறேன். ஒரு மேக ஸ்தம்பம் இப்போது இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. ஒரு அக்கினி ஸ்தம்பம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது.
பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவாக சொல்கிறாரு, வீடு கட்ட ஆகாத கல்லே தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றினார். ஆகாது என்று சொன்னவர்கள், நீ தான் தலைக்கு மூளைக்கல்லாக வரணும், நீ தான் தலைக்கு மூளைக்கல்லாக வரணும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் உன்னை தலையாக்குகிறார், உன்னை மேலாக்குகிறார். பலம் கொண்டு திடமானத உன்னை எள்ளி நகையாடினவர்கள், உன்னை பரியாசம் பண்ணினவர்கள் உன்னிடத்தில் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கும்படி வருவார்கள். உன்னை எள்ளி நகையாடினவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் தலை நிமிர பண்ணுவேன், உன்னை நான் தலை நிமிர பண்ணுவேன், தலை நிமிர பண்ணுவேன். கலங்காதே, தெரியாது. மிச்சம் எடுக்கிற காலம் வந்துவிட்டது. உன் களஞ்சியை நிரம்புற காலம் வந்துவிட்டது. இந்த மாதம் உன் பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துவிட்டது. உன் பிரச்சனைக்கு முடிவு வந்துவிட்டது. இது எப்போது முடியும் என்று கலைஞனாயே, அதுக்கு முடிவு வந்துவிட்டது. காற்று வராது, மழை வராது, உன் பல்ல நிரம்பும். காற்று வராது, மழை வராது, உன் பல்ல நிரம்பும். இது அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. திறந்த வாசல் உனக்கு திறந்து வச்சிருக்கிறேன், யாரும் பூட்ட முடியாது. நீ போ. ஷபா பாபா 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 ஷபா பாபா பாபா ரகலாடா கத்துனமா. தகப்பனே, உனக்கு மகிமை செலுத்த இந்த 1ஆம் தேதியிலே, இந்த மாதத்திலே இப்போது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்த போகிறீங்க. இந்த வார்த்தையின்படி இங்கே நிற்கிற, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நடக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். சொல்லுகிறபடியே இயேசுவின் நாமத்திலே இந்த மாதத்திலே நடப்பதாக. கையை தட்டி எல்லா பக்கமே செலுத்துங்க. எல்லாம் சொல்லுங்கள், யெகோவா ஈரே. இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. இதை நம்புனீங்கன்னா, விசுவாசித்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. கண்களை மூடி ஜெபம் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு பொன் பாத்திரத்தில், அதில் ஒரு வெள்ளை நிறத்தில் பொங்கி பொங்கி தழும்பி 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 வழுகிற மாதிரி ஒரு காட்சியை காட்டினார். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உங்கள் பாத்திரங்கள் இந்த மாதத்தில் நிரம்பி வழிய போகிறது. தொட்டுக்க தொடச்சுக்கன்னு இருக்க மாட்டீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறத காட்டிலும் மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் செய்ய போகிறார்.